ஆதிக்க சக்திகளிடம் சிக்கி தவித்த ஒரு மாநிலம். கடவுளின் பெயரால், சாதியால், சமூகத்தால், ஆதிக்கத்தால் அடக்குமுறைக்குள்ளான பெண்கள். அடிமை விலங்கை உடைத்து சமூகத்தை மீட்க தோன்றியது ஒரு இயக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றை மாற்றி எழுதியது அந்த இயக்கம். 100 ஆண்டுகளை கடந்தும் ஆதிக்க சக்திகளை அலற வைத்துக் கொண்டிருக்கும் இயக்கம். அதுதான் திராவிட இயக்கம். பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றுத்தந்து பெண் சிசுக்கொலை, குழந்தை திருமணம் மற்றும் தேவதாசி முறையை ஒழித்து சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்து விதவைகளை கைம்பெண்ணாக்கி மறுமணத்தை ஊக்குவித்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வைத்து தனி இடஒதுக்கீடு கொடுத்து சமூகத்தில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது அந்த இயக்கம். குழந்தைகள் திருமண தடுப்புச் சட்டம், தேவதாசி ஒழிப்புச் சட்டம், விபச்சார தடுப்புச் சட்டம் கொண்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் சுயமரியாதை மாநாடு நடத்திய இந்திராணி அம்மையார், அலர்மேலும் மங்கை தாயார் அம்மாள். கள்ளுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய கண்ணம்மா, பெரியாரின் தங்கை. வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய நாகம்மையார். தாழ்த்தப்பட்ட சமூக ஆண்களுக்கு வேட்டி கட்டும் போராட்டம் நடத்திய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்திய மருத்துவர் தர்மாம்பாள். பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் உருவாக காரணமாக இருந்த நீலாவதி அம்மையார். தாலி கட்டி திருமணம் செய்ய மாட்டேன் என்று புரட்சி செய்த குஞ்சிதம் அம்மையார். திமுக அமைச்சரவையில் இடம் பிடித்த முதல் பெண் சத்தியவாணி முத்து அம்மையார். சாதி ஒழிப்பு போராட்டம், சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடத்திய மணியம்மையார் என்று எண்ணிலடங்கா பெண் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த இயக்கம் நம் திராவிட இயக்கம். கால சக்கரத்தில் சிக்கி நின்று விடாமல் இப்போதும் நமது கழக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் போன்ற பெண் ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே இயக்கம். பெண்கள்தான் சமூகத்தின் அச்சாணி என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் இயக்கம். இந்திய ஒன்றியத்தில் பெண்களுக்கான திட்டங்களை அதிகம் செயல்படுத்தி கொண்டிருக்கும் இயக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவை பெருமை கொள்ளும் சாதனைகளை செய்யும் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த இயக்கம் இன்னும் பல சாதனைகளை செய்யும். திராவிடம் என்பது ஒரு பெயர் அல்ல, கோடிக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களில் புதைந்து கிடக்கும் ஒரு உணர்வு. திராவிட இயக்கம் என்பது ஒரு பிராண்ட், பெண் விடுதலையின் ஆணிவேர். திராவிட இயக்கத்தில் பெண்கள் என்பது புனைவல்ல, அது ஒரு வரலாறு.